சுக்கிரன் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பார் காமத்தை அனுபவிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலோ இல்லை, யாரோ ஒருத்தரால் அபியூஸ் பண்ணப்படுறதெல்லாம் இந்த அமைப்புகளில் தான். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன, ஹேமலதா தீனதயாளன், ஜென்ம சனியை பற்றி பேசுங்க ப்ரோ. ஓகே, ஜென்ம சனி இயல்பாகவே எல்லாருக்குமே தெரியும். ஜென்ம சனி அப்படின்னு வரப்போகுதுன்னா, ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் சரி, இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட ஜென்ம சனி அப்படின்னாக்கா பயம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதற்கான காரணமும் இருக்குது. முதலில் ஜென்ம சனி யாரை கடுமையாக பாதிக்கும்? பிறந்த ஜாதகத்தில் யாருடைய சந்திரன் முழுமையான அமைப்புகளில் ஒளி இழந்த நிலையில் இருக்காரு, அமாவாசையாக இருக்கிறாரு, ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்கிறாரு, சனியுடைய தொடர்பு பார்வையிலையோ இணைவிலையோ இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜென்ம சனி கடுமையான பலன்களை உங்களுக்கு, ஜென்ம சனியும் சரி அஷ்டம சனியும் சரி, கடுமையான பலன்களை உங்களுக்கு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க, தீபாவளி அன்னைக்கு பிறந்த, நான் அடிக்கடி சொல்லுவேன், தீபாவளி அன்னைக்கு பிறந்தவங்களுக்குலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பா இருக்க மாட்டார், அப்பாவாக இருக்க மாட்டார், அப்பா சம்மந்தப்படுற விஷயங்களில் ஒரு புண்ணாக்கும் இருக்காது. சரி, இந்த இடத்துல ஜென்ம சனி என்பது 20 வயசில் வரும்போது ஒரு மாதிரி, 10 வயசில் வரும்போது ஒரு மாதிரி, 30 வயசில் வரும்போது ஒரு மாதிரி, 40 வயசில் ஒரு மாதிரி, 50 வயசில் ஒரு மாதிரிங்க. 50 வயசு அமைப்புகளில் யோக தசைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது குழந்தைக்காக, குடும்பத்துக்காக, கமிட்மெண்ட், திருமணம் மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகள், சுப செலவுகள் இருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி. இளைய பருவத்தின அமைப்புகளில் இருக்கிறீங்க, தசா உங்களுடைய ஜென்மசனி அமைப்புகளில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். உண்மையிலேயே சொல்கிறேன். சரி, இந்த ஜென்மசனி அப்படின்னு கேட்டிங்க, இதில் நான் அஷ்டம சனியும் சேர்த்தே சொல்கிறேன். ஜென்ம சனி அஷ்டம சனி வரக்கூடிய அமைப்புகளில் உச்ச சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும், எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் மிகுந்த கவனமாக இருங்க. அவர் வீட்டில் விடுறேன், இவர் வீட்டில் விடுறேன், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறேன், அவர் பார்த்துக்கிறாரு, மாமா பார்த்துக்கிறாரு, சித்தப்பா பார்த்துக்கிறாரு, இந்த கதையெல்லாம் வேணாம். தயவு செய்து இதெல்லாம் நான் ஒரு 2 ஜாதகம்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், அண்ணன் அப்படின்னு அழுதுகிட்டு சொன்ன கதைலாம் இருக்குது. சுக்கிரன் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பார் காமத்தை அனுபவிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலோ இல்லை, யாரோ ஒருத்தரால் அபியூஸ் பண்ணப்படுறதெல்லாம் இந்த அமைப்புகளில் தான். முதல் குழந்தைகளுக்கு. இரண்டாவது, மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் படிப்பு தடை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், மறதிகள் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஸ்கோர் அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலில் ரீச் பண்ண முடியாமல் இருப்பாங்க, ரூம்லேயே அடைஞ்சு கிடப்பாங்க, இருட்டிலே இருப்பாங்க. இளைய பருவத்தினருக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுக்கும், குடி பழக்கத்தை கொடுக்கும், போதை பழக்கத்தை கொடுக்கும், அந்த பழக்கத்தை கொடுக்கும், இந்த பழக்கத்தை கொடுக்கும், தைரியமாக தப்பு பண்ண வைக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகளையும், தேவையில்லாத நபர்களின் அறிமுகத்தை கொடுத்து அதனால் பண இழப்புகளையும், கற்பு இழப்புகளையும், மான இழப்புகளையும் கொடுக்கும். சிலருக்கு வேலை இழப்புகளை கொடுக்கும், ஸ்கேமில் ஏமாறுவீங்க. 35-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதில் உங்களுடைய ராசியை பொறுத்து சில பலன்கள் இருக்குங்க. இப்போ ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும்னா பரவாயில்லன்ற மாதிரி கெடுதல் பண்ணுவார். சிம்மத்துக்கும் கடகத்துக்கும்னா கொடூரமான பலனை செய்வார். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அநியாயமான கெடுதல்களை பண்ணுவார். ஏன்னா அதெல்லாம் அவர் சனி பகவானுக்கு பிடிக்காத வீடுகள், அதனால கடுமையான பலன்களை செய்வார். இந்த இடத்துல அவர் ஈஸ்வரன்லாம் நீங்கள் பேசவே முடியாது, இந்த இடத்துல இருக்கும். சரி, அடுத்ததாக இந்த 35-40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் 3வது நபர் தலையீடு, யாரோ ஒருத்தரோட புது தொடர்பு, இவரோட சேட் பண்ணுறாருங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க, கான்வர்சேஷனை கையங்களமாக பிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் இந்த நேரத்தில் வரும். ஓகே, இது எல்லாத்துக்குமே இருக்குமா? இப்போ தான் கேள்வி. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்களா, எல்லாத்துக்குமே இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்காதுங்க. அவருடைய தசாபுக்திகள் என்ன சொல்லுதோ அந்த தசாபுக்தி படி அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு நோய் வந்துடும், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் வந்துடும், ஒருத்தருக்கு வேலை போயிடும், ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பார், ஏதோ ஒரு வகையில் பாக்கெட்டை காலி பண்ணி உங்களை தனிமைப்படுத்தி அள வைக்கிற வேலையை செய்வார். இந்த அமைப்புகளில் இருக்கும். ஒளியான சந்திரனாக இருக்கிறாருண்ணே, ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யோக தசை நடக்க போகுது, யோக தசை நடந்துகிட்டு இருக்குன்னு 1-5-9 அதிபதிகளோட தசை சுபத்துவமாக சுபர்தன்மையில் நடக்குதுன்னு, கெரியரில் பெரிய மாற்றம், திருமண வாழ்க்கையில் நல்ல அமைப்பு, ஜென்ம சனியிலே கல்யாணம் நடந்து எனக்கு அருமையான குழந்தை அமைப்பு, வீடு வாங்கினேன், வாசல் வாங்கினேன், வாகனம் வாங்கினேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான எல்லாம் எனக்கு தான் ஜென்ம சனியில் தான் நடந்துச்சு, நீங்கள் இப்படி பலன்னு சொல்கிறீங்கன்னுவீங்க. எல்லோரும் வேறுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், உலக கோடீஸ்வரர் இல்லை உங்கள் நாட்டில் ஒரு கோடீஸ்வரரோட வீட்டில் ஜென்ம சனி என்ன பாக்கெட்டை காலி பண்ணுமா? பண்ணாத. அவங்க இதில் தொழில் அழுத்தங்கள் கொடுக்கும், ஏதாவது ஒரு துரோகங்கள் கொடுக்கும், ஆனால் அதை பற்றி அவர் அழட்டிக்கவே மாட்டார். சந்திரன் வளர்த்திருப்பார், தன்னம்பிக்கை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஆனால் வேலை, தொழில், வருமானம், காதல், கற்பு, உயிர் சார்ந்த அமைப்புகளில் ப்ராமிஸ் பண்ண முடியாத ஒரு நிலைகள் இருக்குங்க. இது தாங்க ஜென்ம சனியோட அமைப்பு. அப்படியே
குறிபார்த்து உங்கள் மனசில் அடிச்சிருப்பாரு. இப்போ மீன ராசிக்காரங்களுக்குலாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த தன்மை. கடகராசிக்காரங்களுக்கும் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கும் அதில் அப்படியே முட்டி மோதி வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. ஏன்? கடுமையான ஜென்ம சனியின் தாக்குதல், மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாத விஷயத்தை நம்பினேன், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாததெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியில் கூட சொல்ல முடியல என்னால் என்ன நடந்துச்சுன்னு. இதெல்லாம் ஜென்ம சனியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இன்னும் சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரியான பதில் சொல்கிறோமா. உண்மையிலேயே ஜென்ம அஷ்டம சனி கடுமையான நெகட்டிவ் பலனை தான் செய்யும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.